யார் இந்த பெரியார்? பெரியார் என்று பரவலாக அறியப்படும் ஈவே ராமசாமி. செப்டம்பர் 17, 1879, டிசம்பர் 24, 1973. சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதியை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடியவர். தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிடக் கழகத்தினை தோற்றுவித்தவர். இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவாதமும் மிகவும் புகழ்பெற்றது. இவர் வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்திருந்தும் சாதி கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கை, வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனிமம், பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர். இம்மனநிலை வளர காரணமானவை மக்களிடையே இருக்கும் மூட நம்பிக்கையும் அந்த மூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் பெயரால் உருவான சமயங்களும் தான் என்பதை கருத்தில் கொண்டு ஈவேரா தீவிர இறைமறுப்பாளராக இருந்தார். இந்திய ஆரியர்களால் தென்னிந்தியாவின் பெருமை வாய்ந்த திராவிடர்கள் பார்ப்பனரல்லாதோர் என்ற ஒரு காரணத்தினால் புறக்கணிக்கப்படுவதையும் அவர்களால் திராவிடர்களின் வாழ்வு சுரண்டப்படுவதையும் ராமசாமி எதிர்த்தார். அவர் தமிழ் சமூகத்திற்காக செய்த புரட்சிகரமான செயல்கள் மண்டி கிடந்த சாதிய வேறுபாடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் அகற்றியது. தமிழ் எழுத்துக்களின் சீரமைப்புக்கு ராமசாமி குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளார். இவருடைய பகுத்தறிவு, சுயமரியாதை கொள்கைகள் தமிழ்நாட்டின் சமூக பரப்பிலும் தமிழக அறிவியலிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியவர். இவர் ஈவே ராமசாமி என்ற பெயர்களாலும் தந்தை பெரியார் வைக்க வீரர் என்ற பட்டங்களாலும் அறியப்படுகிறார். வாழ்க்கை பெயர் காரணம். குடியரசு இதழில் ஆசிரியர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்றுதான் 18 டிசம்பர் 1927 வரை குறிப்பிடப்பட்டிருந்தது. 25 டிசம்பர் 1927 குடியரசு இதழ் முதல் நாயக்கர் பட்டம் வெட்டப்பட்டது. இது குறித்து வே. ஆணைமுத்து பெரியார் களஞ்சியம் எனும் தொகுப்பு நூலில் அவ்வாறாக நாயக்கர் என்ற பட்டச்சொல்லை அவருடைய பெயருக்கு பின்னால் இருந்து நீக்கிவிட்ட நிலையில் நாயக்கர் என்ற பட்டச்சொல் இல்லாமல் அவரது பெயரை குறிப்பிடுவதானது அவருக்கு உரிய பெருமையை குறைத்து விடுமோ என நம் இனப் பெருமக்கள் அஞ்சினர். அங்கனம் அஞ்சிய பலருள் நாயக்கர் என்ற சொல் இருந்த இடத்தில் பெரியார் என்ற சொல்லை முதலாக சேர்த்து ஈவே ராமசாமி பெரியார் என அழைத்தவர் நாகர்கோவில் வழக்கறிஞர் திரு. பி. சுந்தரம் பிள்ளை ஆவார் என்று கூறுகிறார். இந்த விளக்கத்தினை 21/5/1973 திருச்சியில் ராமசாமி தனக்கு உணர்த்தியதாக குறிப்பிடுகிறார். இளமை காலம். ஈரோடு வெங்கட்ட ராமசாமி நாயக்கர் என்னும் ஈரப்பெயரை கொண்ட இவர் செப்டம்பர் 17, 1879 தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் பிறந்தார். இவரின் குடும்பத்தினர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக உடையவர்கள் ஆவர். இவரின் தந்தை வெங்கட்ட நாயக்கர் மிக வசதியான வணிக பின்னணியை கொண்டவர். இவரின் தாயார் முத்தம்மாள் என்ற இயற்பெயர் கொண்ட சின்னத்தாயம்மாள் ஆவர். இவரின் உடன் பிறந்தோர் கிருஷ்ணசாமி, கண்ணம்மா மற்றும் பொன்னுத்தாயி ஆகியோர் ஆவர். 1929 ராமசாமி சுயமரியாதையை வலியுறுத்தும் விதமாக செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தன் பெயரின் பின்வரும் சாதி பெயரை நீக்கி அனைவரின் பெயருக்கு பின்னால் வரும் சாதி பெயரை நீக்க முன்னுதாரணமாக விளங்கினார். ராமசாமி 3 திராவிட மொழிகளாக திகழும் தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளை பேசும் ஆற்றல் பெற்றவர் ஆவார். அவரின் தாய்மொழி தெலுங்கு ஆகும். பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றார். அதன்பின் கல்வியில் நாட்டமில்லாமையால் தந்தையின் வணிகத் தொழிலை 12ஆம் வயது முதல் மேற்கொண்டார். தன் தந்தையின் விருந்தோம்பலில் திளைத்திருந்த வைணவ பண்டிதர் ஒருவரின் அறிவுரை உபதேசங்களை கேட்கும்படி தன் தந்தையால் ராமசாமி பணிக்கப்பட்டிருந்தார். அதன்படி அப்பண்டிதர் அளிக்கும் அறிவுரைகளை மிக ஆர்வமுடன் கேட்டு அவரின் இந்து புராண இலக்கிய உபதேசங்களில் புராண கதைகளில் எழுந்த சந்தேகங்களையும் துடுக்குடன் அவ்வயதிலே வினவினார் என்று எழுந்த கருத்து வேற்றுமைகளுக்கு பின்னாளில் இந்து ஆரிய எதிர்ப்பு கோட்பாடுகளை மேற்கொள்ள வழிகோலின. ராமசாமி வளரும்போதே சமயம் என்பது அப்பாவி மக்களின் மீது வஞ்சகத்துடன் அவர்களை சுரண்டுவதற்காக போற்றப்பட்ட போர்வையாக
போர்த்தப்பட்டுள்ளதை களைய வேண்டுவது தனது தலையாய கடமை என்ற எண்ணத்தையும், மூட நம்பிக்கைகளிலிருந்தும் சமய குருமார்களிடமிருந்தும் இம்மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். குடும்பம். ராமசாமியின் 19 வயதில் அவருக்கு திருமணம் செய்ய பெற்றோர்களால் நிச்சயித்த வண்ணம் சிறு வயது முதல் நேசித்த 13 வயது நாகம்மையாரை மணந்து கொண்டார். நாகம்மை தன் கணவரின் புரட்சிகரமான செயல்களுக்கு தன்னை முழுவதுமாக ஆட்படுத்தி கொண்டார். இருவரும் இணைந்து பல போராட்டங்களிலும் ஈடுபடலானார்கள். திருமணமான 2 வருடங்களில் பெண் மகவை ஈன்றெடுத்தார். அக்குழந்தை 5 மாதங்களிலே இறந்தது. அதன் பிறகு அவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லை. தனது அண்ணன் மகன் ஈ.வே. கி. சம்பத்தை திராவிடர் கழகத்தின் எதிர்கால தலைவராக நியமிப்பதாக இருந்தார். ஆனால் சம்பத் அண்ணாதுரையின் சீடராக விளங்கியதால் ஈ.வே. ராமசாமி தமது 70வது வயதில் 32 வயதுடைய காந்திமதி என்னும் மணியம்மையை மணந்தார். இத்திருமணத்தினால் திராவிடர் கழக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அண்ணாதுரை போன்ற தலைவர்கள் ராமசாமியை விட்டு பிரிந்தனர். ஈ.வே. ராமசாமி மணியம்மையை தனது சொத்துக்களும் திராவிடர் கழகத்திற்கு பாதுகாவலராக நியமித்தார். காசி பயணம். 1904 ராமசாமி இந்துக்களின் புனித தலமான கருதப்படும் காசிக்கு புனித பயணியாக காசி விஸ்வநாதரை தரிசிக்கச் சென்றார். அங்கு நடக்கும் மனிதாபிமானமற்ற செயல்கள், பிச்சை எடுத்தல், கங்கை ஆற்றில் மிதக்க விடப்படும் பிணங்கள் போன்ற அவலங்களையும் பிராமணர்களின் சுரண்டல்களையும் கண்ணுற்றவனாரார். இதனிடையே காசியில் நடந்த ஒரு நிகழ்வு அவரின் எதிர்கால புரட்சி சிந்தனைக்கு வித்திட்டது. பிராமணர் அல்லாதோர் வழங்கும் நிதியில் நடத்தப்படும் ஓர் அன்னசத்திரத்தில் ராமசாமிக்கு பிராமணர் அல்லாதோர் என்ற நிலையில் உணவு வழங்க மறுக்கப்பட்டது. இந்நிலை கண்டு மிகவும் வருத்தமுற்றவரானார். இருப்பினும் பசியின் கொடுமை தாள மாட்டாமல் பிராமணர் போல் பூணூல் அணிந்து வலிந்து தன்னை ஒரு பிராமணர் என்று கூறி உள் நுழைய முயன்றார். ஆனால் அவர் மீசை அவரை காட்டி கொடுத்துவிட்டது. பிராமணர் யாரும் இந்து சாத்திரத்தின்படி இவ்வளவு பெரிய மீசை வைத்திருப்பதில்லை என்று கோயில் காவலாளியால் வலிந்து தள்ளப்பட்டு வீதியில் வீழ்ந்தார். பசி தாளாமல் வீதியின் குப்பை தொட்டியில் விழும் எச்சில் இலைகளின் உணவுகளை வேறு வழி இல்லாமல் உண்டு பசியை போக்கிக் கொண்டார். பிராமணர் அல்லாதோர் கட்டிய அன்னசத்திரத்தில் பிராமணர் அல்லாதோருக்கு உணவு வழங்க பிராமணர்களால் மறுக்கப்படுகின்றது என்ற நிலைமையை எண்ணி வருந்தினார். இந்து சமயத்தின் வேற்றுமை காணும் வருண ஏற்றத்தாழ்வு உணர்வினை எதிர்க்கும் நோக்கத்தை அன்றே புனிதமான காசியில் தன் மனதில் இருத்தி கொண்டார். அதன் விளைவாக அதுவரை இறைப்பற்றுள்ளவராக இருந்த ராமசாமி காசி யாத்திரைக்கு பின் தன்னை ஒரு இறை மறுப்பாளராக மாற்றிக்கொண்டார். அரசியல் வாழ்வு. காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் 1919 to 1925. ராமசாமி 1919ஆம் ஆண்டு தனது வணிகத் தொழிலை நிறுத்திவிட்டு காங்கிரஸ் ஆட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். இணைவதற்கு முன் தான் வகித்து வந்த அனைத்து பொது பதவிகளையும் விட்டு விலகினார். அவர் வகித்து வந்த முக்கிய பதவியான ஈரோட்டு நகராட்சி தலைவர் பதவியை துறந்தது மட்டுமல்லாது தன்னை முழு மனதுடன் காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக ஒப்படைத்து கொண்டார். காந்தியின் கதர் ஆடையை அவரும் உடுத்து கொண்டது மட்டுமில்லாமல் பிறரையும் உடுத்தும்படி செய்தார். கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி மறியல் செய்தார். வெளிநாட்டு துணி வகைகளை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக மறியல்கள் நடத்தினார். தீண்டாமையை வேறறுக்க பெரும் பாடுபட்டார். 1921 ஈரோடு கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டமைக்காக ராமசாமி சிறை தண்டனையை பெற்றார். அம்மறியலில் அவரும் அவர் துணைவி நாகம்மையார் மற்றும் அவர் தமக்கையாரும் கலந்து கொண்டனர். இதன் பலனாக அன்றைய ஆங்கில அரசு நிர்வாகத்தினர் உடனடியாக பணிந்தனர். மீண்டும் ஒத்துழையாமையை மற்றும் மிதமான மது குடித்தல் சட்டங்களை எதிர்த்து மறியல் செய்தது ஆகியவற்றால் கைது செய்யப்பட்டார். 1922 ராமசாமி சென்னை ராசதானியின் மதராஸ் ராஜதானி காங்கிரஸ் கட்சி தலைவராக தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் என்று பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அதன் பின்னர் திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஆங்கில அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்பதை மிக தீவிரமாக முன்னிறுத்தினார். அவரின் முயற்சி அன்றைய காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களின் வர்க்க பேத மற்றும் வேற்றுமை கொண்டு பிற சாதியினரை இன வேற்றுமை பார்க்கும் தன்மையால் தோல்வியுற்றது. அதனால் 1925 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார். வைக்கம் போராட்டம் 1924 to 1925. கேரளாவில் உள்ள வைக்கம் என்னும் சிறிய நகர் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ளது. கேரள வழக்கப்படி அரிசின மக்கள் என்றழைக்கப்படும் தலித் மக்களும் ஈழவர்களும் கோயிலுக்குள் நுழையும், கோயில் இருக்கும் வீதிகளில் நடக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. 1924 சாதி எதிர்ப்புகள் வலுத்திருந்த சமயமாதலால் சாதி எதிர்ப்பு சத்தியாகிரகம் போன்ற போராட்டத்தை இந்திய வழியில் நடத்த வைக்கம் சிறந்த இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வைக்கம் போராட்டம் கேரள சீர்திருத்தவாதியும் நாராயணகுருவின் இயக்கத்தை சேர்ந்தவருமான டி.கே. மாதவன் என்பவரால் முன்னெடுக்கப்பட்டது. அவர் காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். வைக்கம் போராட்டத்திற்கு 30 ஆண்டு கால வரலாறு உண்டு. டி.கே. மாதவன் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு திரு வி. தாங்கூர் சட்டசபை உறுப்பினராக ஆனதும் அந்த போராட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தார். அன்னி பெசன்ட்டின் உதவியையும் பின்னர் காந்தியின் உதவியும் நாடினார். போராட்டத்தை காந்தியின் வழிகாட்டலுடன் சத்தியாகிரக அறப்போராட்டமாக முன்னெடுத்தார். நாடெங்கிலும் இருந்து காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் அதில் பங்கு கொண்டார்கள். வினோபா பாவே அதில் பங்கெடுப்பதற்காக வந்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த கேலப்பன், கே.பி. கேசவ மேனன், இ.எம்.எஸ்.ஏ.கே. கோபாலன் போன்றவர்களும் பங்கெடுத்தார்கள். தமிழகத்தில் இருந்து ஈவேரா, கோவை ஐயாமுத்து, எம்.வி. நாயுடு ஆகியோர் பங்கெடுத்தார்கள். போராட்டத்தில் ஈவே.ரா. முக்கியமாக பங்கு வகித்து சிறை சென்றார். ஈவே.ரா. அந்த போரில் பங்கெடுத்து சில மாதங்கள் மட்டுமே. ஆனால் வைக்கம் போராட்டம் மேலும் பல மாதங்கள் நீடித்தது. ஏப்ரல் 14 அன்று ராமசாமி அவரின் துணைவியார் நாகம்மாளுடன் வைக்கம் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டார். இருவரும் கைது செய்யப்பட்டு தனித்தனி சிறையில் அடைக்கப்பட்டனர். காந்தியின் அறிவுறுத்தலின்படி இப்போராட்டத்தில் கேரளாவை சாராதவர்கள், இந்து சமயம் சாராதவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ராமசாமி வைக்கம் வீரர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படலானார். விடுதலைக்கான பல போராட்டத்தில் கலந்து கொண்ட ராமசாமிக்கு கிடைக்காத பெயரும் புகழும் இப்போராட்டத்தின் மூலம் கிடைத்தது. நடுவே போராட்டம் வலுவிழந்த போது காந்தியும் ஸ்ரீ நாராயணகுருவும் நேரில் வந்து போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள். கேரளத்தில் மாபெரும் சமூக சக்தியாக விளங்கிய நாராயணகுரு பங்கெடுத்து நடத்திய ஒரே போராட்டம் இதுவே. கடைசியில் வெற்றி ஈட்டியது. அமைதி ஒப்பந்தத்தில் காந்தி சார்பில் தேவதாஸ் காந்தியும் போராட்ட குழு சார்பில் ராஜாஜியும் கையெழுத்திட்டனர். பின்னர் இப்போராட்டம் அனைத்து கேரள கோயில்களுக்கும் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்தியாவெங்கும் ஆலய பிரவேச இயக்கமாக காந்தியால் கொண்டு செல்லப்பட்டது. சுயமரியாதை இயக்கம். ராமசாமி மற்றும் அவரின் தொண்டர்கள் தொடர்ந்து நெடுங்காலமாக அரசாங்கத்தினரிடம் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்க கோரி முனைப்புடன் செயல்பட்டு வந்தனர். பலர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடி வந்தபொழுதிலும் இவர்கள் சமூக விடுதலைக்காக போராடி வந்தனர். சுயமரியாதை இயக்கம். தொடக்கத்தில் பிராமணர் அல்லாதோர் தாம் பழம்பெரும் திராவிடர்கள் என பெருமையுடன் வாழவும் அதை உணரவும் நாம் யாருக்கும் அடிமையில்லை என்ற உணர்வை அவர்களுக்கு ஊட்டவும் உருவாக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கம் 1925 ராமசாமியால் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் முக்கிய கொள்கை பரப்புரையாக சமுதாயத்தின் ஏளனத்திற்கு உரிய மூட பழக்க வழக்கங்களையும் பரம்பரை பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவதை தொடர்ந்து எதிர்க்கும் நிலையை எடுத்தது. மக்களை அறிவின்மையிலிருந்து மீட்டெடுக்கவும் தெளிவுடையவர்களாக மாற்றவும் இதன் கொள்கைகள் வழிவகை செய்தன. பகுத்தறிவு சிந்தனையுடன் மக்களின் செயல்பாடுகள் இருக்க வலியுறுத்தின. பகுத்தறிவாளர்கள் பின்பற்ற வேண்டிய கடமைகளாக பலவற்றை இவ்வியக்கம் வலியுறுத்தியது. சுயமரியாதையாளர்கள் பிராமண புரோகிதரில்லாத சமய சடங்கில்லாத திருமணங்கள் நடைபெற வலியுறுத்தினர். ஆணும் பெண்ணும் சமம், அவர்கள் வேறுபாடின்றி சரிநிகர் சமமாக வாழும் முறையை வலியுறுத்தியது.
சாதி மறுப்பு திருமணத்தையும் கைம்பெண் திருமணத்தையும் ஊக்கப்படுத்தியது. அளவில்லாத குழந்தைகள் பெறுவதை தடுத்து குடும்ப கட்டுப்பாட்டை 1920களிலே வலியுறுத்தியது. கோயில்கள் சட்டத்திற்கு புறம்பாக பின்பற்றப்படும் தேவதாசி முறையையும் பெண்களை கோயில் தாசிகளாக பொது மகளிராக ஆக்கி அடிமைப்படுத்தும் முறை குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. இதனின் முக்கிய கொள்கையாக அரசு நிர்வாகப் பணி, கல்வி இவற்றில் இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க மதராஸ் அரசு நிர்வாகத்தை தமிழ்நாடு உட்பட 1928லேயே வலியுறுத்தியது. இந்த பரப்புரை மற்றும் தத்துவங்களை முழுநேர செயல்பாடுகளாக ராமசாமி 1925லிருந்து செயல்படுத்தி வந்தார். இதை பரப்புவதற்கு ஏதுவாக குடியரசு நாளிதழை 1925இல் துவக்கினார். ஆங்கிலத்தில் ரிவோல்ட் என்ற நாளிதழ் மூலம் ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த மக்களுக்காக பிரசாரம் செய்தார். சுயமரியாதை இயக்கம் வெகு வேகமாக மக்களிடையே வளர்ந்தது. மக்களின் ஆதரவையும் நீதி கட்சி தலைவர்களின் மூலமாக பெற்றது. 1929இல் சுயமரியாதையாளர்கள் மாநாடு பட்டுக்கோட்டையில் எஸ். குருசாமி மேற்பார்வையில் மதராஸ் ராசதானி சார்பில் நடைபெற்றது. சுயமரியாதையாளர்களின் தலைமையை கே.வி. அழகிரிசாமி ஏற்றார். இம்மாநாட்டை தொடர்ந்து அன்றைய மதராஸ் ராசதானியின் பல மாவட்டங்களில் சுயமரியாதையாளர்களின் கூட்டங்கள் நடைபெற்றன. இதற்காக பயிற்சி பட்டறையாக, பயிற்சி களமாக ஈரோடு மாநகரம் செயல்பட்டது. இதன் நோக்கம் சமுதாய மறுமலர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் சமுதாய புரட்சிக்காகவும் இதன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் வழி செய்தது. வெளிநாட்டு சுற்றுப்பயணம் 1929 to 1932. 1929இல் முதல் வெளிநாட்டு பயணமாக மலேயாத் தமிழர்களின் அழைப்பை ஏற்று மனைவி நாகம்மாளுடன் கப்பலில் ஏறி மலையாத் சென்றார். அங்கு சுமார் 50,000 மக்களுக்கு மேற்பட்டு திரண்டு வரவேற்ற மக்களிடையே சுயமரியாதை கருத்துக்களை விளக்கி பேசினார். தைப்பிங், மலாக்கா, கோலாலம்பூர், கங்கை பட்டாணி போன்ற இடங்களிலும் சென்று தமது கொள்கைகளை விளக்கி உரையாற்றினார். பின் சிங்கப்பூரில் இருந்து சிங்கப்பூர் தமிழர்களால் மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு டிசம்பர் 1931இல் சக சுயமரியாதைக்காரர்களான எஸ். ராமநாதன் மற்றும் ஈரோடு ராமுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். எகிப்து, கிரீஸ், துருக்கி, ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளுக்கு 3 மாதம் வரை பயணம் மேற்கொண்டார். இந்த பயணங்களின் முடிவில் இந்தியா திரும்பும் வழியில் இலங்கைக்கும் பயணம் செய்த பின் 1932 நவம்பர் 1 அன்று இந்தியா திரும்பினார். இச்சுற்றுப்பயணங்கள் ராமசாமியின் சுயமரியாதை கொள்கைகளுக்கு மேலும் மெருகூட்டி அவற்றின் செயல்பாடுகளை மேலும் வலுவடையச் செய்தன. ரஷ்யாவின் பொது உடைமை கம்யூனிசம் கொள்கை இவருடைய கொள்கையை ஒத்ததாகவே இருந்தது. பலவிடங்களில் ராமசாமியின் கருத்துக்கள் மார்க்சியத்தின் சமூக பொருளாதார கருத்துக்களுடன் ஒத்துப்போவதாக இருந்தது. ஆனால் தனியார் முதலாளித்துவத்தை முற்றிலும் ஒழிப்பதில் உடன்பாடில்லை. ராமசாமி திரும்பியதும் உடனே மார்க்சிய தலைவர் எம். சிங்காரவேலு செட்டியாருடன் சமூக அரசியல் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். இதன் மூலம் ராமசாமியின் கொள்கை சோசலிசத்துடன் கூடிய சுயமரியாதை கொள்கையாக மாறிற்று. இதனால் தமிழகத்தில் பெரும் வளர்ச்சியையும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் உருவாக்கிட இதுவே காரணமாயிற்று. இந்தி எதிர்ப்பு 1937இல் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சரானார். அவரின் ஆட்சி காலத்தில் இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இந்தி எதிர்ப்பு போராட்டமாகவே வெடித்தது. நீதி கட்சியை சார்ந்தவர்களாக சர் ஏ. டி. பன்னீர் செல்வம் மற்றும் ராமசாமி இப்போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தனர். இப்போராட்டம் 1938இல் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் ராஜாஜி அரசால் அடைக்கப்பட்டவுடன் முடிவுற்றது. அதே வருடம்
தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கமும் ஊரெங்கும் முழங்கியது. ராமசாமி பள்ளிகளில் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்து அவர் இவ்வாறு முழக்கமிட்டார். இது ஆரியர்கள் திராவிடர்களின் பண்பாடுகளை ஊடுருவி சிதைக்க திட்டமிடும் அபாயகரமான தந்திர செயல் என குறிப்பிட்டார். இந்தியை ஏற்றுக்கொள்வது இந்தி பேசும் வட இந்தியர்களிடமிருந்து தமிழர்களை பிரித்து அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக வழிவகுத்துவிடும். இந்தி தமிழர்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவது மட்டுமில்லாமல் அவர்கள் நெடுங்காலமாக பாதுகாத்து வரும் பண்பாட்டையும் சிதைத்துவிடும். தமிழை இனிமேல் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று ராமசாமி வலியுறுத்தினார். தொடர்ந்து இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் 1948, 1952 மற்றும் 1965 ஆண்டுகளில் நடந்தன. நீதி கட்சி தலைவராக 1938, 1944. தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அரசியல் கட்சி 1916ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. பிராமணர்களுக்கு எதிராகவும் அவர்களின் பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் துவக்கப்பட்டது. இக்கட்சியே பின்னாளில் நீதி கட்சி என பெயர் மாற்றம் பெற்றது. பிராமணர் அல்லாதவர்களின் சமூக நீதி காத்திடவும் அவர்களின் கல்வி, அரசு அதிகாரத்தில் பங்கெடுப்பு போன்றவை வலியுறுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. அக்கட்சி பிராமணர் அல்லாதவரை ஒடுக்க பிராமணர்கள் பின்பற்றி வந்த வர்ணாசிரம தத்துவத்தை முற்றிலும் எதிர்த்தது. 1937இல் இந்தி கட்டாய பாடமாக மதராஸ் மாகாண பள்ளிகளில் அரசால் திணிக்கப்பட்ட போது தனது எதிர்ப்பை நீதி கட்சி மூலம் வெளிப்படுத்தினார். 1937ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தி திரிப்பு போராட்டத்தின் விளைவாக திராவிட இயக்கத்திற்கு கணிசமான மாணவர்களின் ஆதரவு கிட்டியது. பின்னாட்களில் இந்தி எதிர்ப்பு தமிழக அரசியலில் பெரும் பங்கு வகித்தது. இந்தியை ஏற்றுக்கொள்வதால் தமிழர்கள் அடிமைப்படுவார்கள் என்ற காரணத்தால் முற்றிலும் எதிர்க்கப்பட்டது. நீதி கட்சிக்கு மிகுதியான மக்கள் ஆதரவு இல்லாததினால் மிகவும் நலிவடைந்தது. 1939இல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால் சிறை வைக்கப்பட்டிருந்த ராமசாமி விடுதலையானதும் அக்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்றார். அவரின் தலைமையில் கட்சி சிறப்புடன் வளர்ச்சி கண்டது. இருப்பினும் கட்சியின் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தமையால் பலர் ராமசாமியின் தலைமையின் கீழ் ஈடுபட மனமில்லாமல் கட்சியிலிருந்து விலகினர். தலைப்பு: திராவிடர் கழகம் 1944 முதல். திராவிடர் கழகம் உருவாதல். 1944இல் நீதி கட்சி தலைவராக ராமசாமி முன்னின்று நடத்திய நீதி கட்சி பேரணியில் திராவிடர் கழகம் என ராமசாமியால் பெயர் மாற்றப்பட்டு அன்று முதல் திராவிடர் கழகம் என அழைக்கப்பட்டது. இருப்பினும் ராமசாமி நீதி கட்சியை திராவிடர் கழகம் என மாற்றியதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து மாற்று அணி நீதி கட்சியின் நீண்ட அனுபவமுள்ளவரான P.T. ராஜன் தலைமையில் துவக்கப்பட்டு 1957 வரை அம்மாற்று அணி செயல்பட்டது. திராவிடர் கழகத்தின் கொள்கை நகர மக்களிடமும் மாணவ சமுதாயத்தினரிடமும் வெகு விரைவாக பரவியது. இக்கட்சியின் கொள்கைகளும் இதன் சார்ந்த செய்திகளும் வெகு விரைவிலேயே கிராமத்தினரிடமும் பரவியது. பார்ப்பன புரோகிதர்களின் அடையாளங்களான இந்தி மற்றும் சமய சடங்குகள் தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமானவை என அடையாளம் காணப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டன. அவ்வடையாளங்களின் பாதுகாவலராக விளங்கும் பார்ப்பனர்கள் இந்நிலையை எதிர்த்து வாய்மொழி தாக்குதலை தொடுக்கலாயினர். 1949 முதல் திராவிடர் கழகம் தங்களை மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர்களாகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தும் வகையில் செயல்படலாயினர். திராவிடர் கழகம் தலித்துக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமையை மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழிப்பதிலும் முனைப்புடன் செயல்பட்டது. பெண்கள் உரிமை, பெண்கள் கல்வி, பெண்களின் விருப்ப திருமணம், கைம்பெண் திருமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் இவற்றில் கவனம் செலுத்தினர். அண்ணாதுரையின் கருத்தில் வேறுபாடு என்ற தலைப்பில் 1949இல் ராமசாமியின் தலைமை தளபதியான காஞ்சிவர நடராசன் அண்ணாதுரை ராமசாமியிடமிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் (திமுக) டிராவிடன் புரோகிரசிவ் ஃபெடரேஷன் என்ற தனிக்கட்சியை 17 செப்டம்பர் 1949 அன்று சென்னையில் துவக்கினார். இந்த பிரிவுக்கு ராமசாமி மற்றும் அண்ணாதுரையும்
அண்ணாதுரையிடம் நிலவிய இருவேறு கருத்துக்களே காரணம் என கூறப்படுகின்றது. ராமசாமி திராவிட நாடு அல்லது தமிழ் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அண்ணாதுரை தில்லி அரசுடன் இணக்கமாக இருந்து கொண்டு கூடுதல் அதிகாரங்களை கொண்ட மாநில சுயாட்சியை பெறுவதில் அக்கறை காட்டினார். அவர்கள் கட்சியினர் தேர்தலில் போட்டியிடுவதை விரும்பினர். ராமசாமி தன்னுடைய கட்சியின் லட்சியங்களாகவும் தனது லட்சியங்களுக்காகவும் முன்னிறுத்திய சமுதாய மறுமலர்ச்சி, சமுதாய விழிப்புணர்வு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, கடவுள் மறுப்பு போன்றவற்றை அரசியல் காரணங்களுக்காக சிறிதும் விலகி நிற்க அல்லது விட்டு கொடுக்க விரும்பவில்லை. ஆகையால் ராமசாமி தனது கட்சியை அரசியல் கட்சியாக மாற்ற விரும்பவில்லை என்பதை அவரின் கட்சியின் அதிருப்தியடைந்த தொண்டர்களிடமும் உறுப்பினர்களிடம் தெரிவித்து அவர்களை சமாதானப்படுத்தினார். ராமசாமியிடமிருந்து பிரிந்து போகும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் ஜூலை 9, 1948 அன்று ராமசாமி தன்னை விட 40 வயது இளையவரான மணியம்மையாரை மறுமணம் புரிந்ததை காரணம் காட்டி கட்சியிலிருந்து அண்ணாதுரை தலைமையில் விலகினர். அண்ணாதுரை விலகும்பொழுது தன்னை அரசியலில் வளர்த்து ஆளாக்கிய தலைவனை வணங்கி கண்ணீர் விட்டு பிரிகின்றோம் என்று கூறி பிரிந்து சென்று கட்சி ஆரம்பித்த காரணத்தினால் அண்ணாதுரையின் திமுக கட்சியை கண்ணீர் துளி கட்சி என அது முதல் ராமசாமி வர்ணிக்கலானார். அதன்பின் பெரியாருக்காக திமுக தலைவர் பதவி காலியாக உள்ளது என அண்ணாதுரை அறிவித்தார். அண்ணாதுரை மறைவின் பின் திமுக தலைவராக பெரியாரின் ஆசியுடன் மு. கருணாநிதி பொறுப்பேற்றார். 1957 தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆதரவு என்ற தலைப்பில் ராமசாமி 1957 தேர்தலில் காங்கிரஸை முழுமையாக ஆதரித்தார். அத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் 15 இடங்களை பிடித்தது. இறுதி காலம் என்ற தலைப்பில் 1956 சென்னை மெரினாவில் இந்து கடவுளான ராமரின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தை நடத்திய ராமசாமிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பி. கக்கனால் கடும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டது. ராமசாமி அப்போராட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1958 ராமசாமி மற்றும் அவரது செயல்வீரர்கள் பெங்களூரில் நடைபெற்ற அனைத்திந்திய அலுவலக மொழி மாநாட்டில் கலந்து கொண்டனர். அம்மாநாட்டில் ராமசாமி ஆங்கிலத்தை இந்திக்கு மாற்றுதலான அலுவலக மொழியாக அரசாங்கத்திடம் வலியுறுத்தி பெற்றுக்கொள்ள வலியுறுத்தினார். 1962 ராமசாமி தனது கட்சியான திராவிட கழகத்தின் புதிய பொதுச் செயலாளராக கி. வீரமணியை முழு நேரமும் கட்சி பொறுப்பை கவனிக்கும் விதத்தில் நியமித்தார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு ராமசாமி வட இந்தியா சுற்றுப்பயணம் மூலம் சாதியங்களை ஒழிக்க பிரசாரம் மேற்கொண்டார். இவரின் சமுதாய பங்களிப்பை பாராட்டி 1970 ஜூன் 27 அன்று யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு புத்துலக தொலைநோக்காளர், தென் கிழக்காசியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, அறியாமை, மூடநம்பிக்கை, அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள், மட்டமான பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் கடும் எதிரி என்று பாராட்டு சான்று வழங்கியது. இதழ்கள். ஈவே ராமசாமி தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக பின்வரும் இதழ்களை வெளியிட்டு வந்தார். 1. குடியரசு வார இதழ் 1925 மே 2ஆம் நாள் தொடங்கப்பட்டது. 2. ரிவோல்ட் ஆங்கில வார இதழ் 1928 நவம்பர் 7ஆம் நாள் தொடங்கப்பட்டது. முதல் இதழை கோவை ரத்ன சபாபதியார் தலைமையில் பட்டி வீரன் பட்டி உ.பு.ஆ. சௌந்தரபாண்டியன் 6/11/1928ஆம் நாள் வெளியிட்டார். இதழுக்கு ஈவேராசாவும் ஏசு ராமநாதனும் ஆசிரியராக இருந்தனர். நாகம்மை வெளியீட்டாளர். 3. ஜஸ்டிசைட். 4. புரட்சி வார இதழ் 1933 நவம்பர் 20ஆம் நாள் தொடங்கப்பட்டது. 17/6/1934 இறுதி இதழ் வெளிவந்தது. 5. பகுத்தறிவு நாளிதழ் 1934 ஏப்ரல் 15ஆம் நாள்
தொடங்கப்பட்டு 1934 மே 27ஆம் நாளோடு நிறுத்தப்பட்டது. பகுத்தறிவு. 6வது பகுத்தறிவு. வார இதழ் 1934 ஆகத்து 26ஆம் நாள் முதல் 1935 சனவரி 1ஆம் நாள் வரை 20 இதழ்கள் வெளிவந்தன. 7. பகுத்தறிவு மாத இதழ் 1935 மே 1ஆம் நாள் தொடங்கப்பட்டது. 1939 சனவரி வரை வெளிவந்தது. 8. விடுதலை வாரம் 1935 ஜூன் 1ஆம் நாள் தொடங்கப்பட்டது. 9. விடுதலை நாளிதழ் 1937 ஜூன் 1ஆம் நாள் தொடங்கப்பட்டது. 10. உண்மை மாத இதழ் 11. த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் ஆங்கில மாத இதழ் 1971 செப்டம்பர் 1ஆம் நாள் முதல் தொடங்கப்பட்டது. மறைவு என்ற தலைப்பில் தந்தை பெரியார் கடைசி கூட்டம் சென்னை தியாகராய நகரில் டிசம்பர் 19, 1973 அன்று அவர் கலந்து கொண்ட கூட்டமாகும். அக்கூட்டத்தில் சமுதாயத்தில் சாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்து கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்ற முழக்கமிட்டு முடித்து கொண்டார். அதுவே அவரின் கடைசி பேச்சாகும். குடலிறக்க நோயினால் பெரும் அவதியுற்ற ராமசாமி வேலூர் CM மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் ராமசாமி சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 24, 1973 அன்று தனது 94ஆம் வயதில் இயற்கை எய்தினார். விமர்சனங்கள் என்ற தலைப்பில் ராமசாமி மத மூடநம்பிக்கைகளையும் பிராமணியத்தையும் இந்து மத இதிகாசம் இராமாயணத்தையும் எதிர்த்தார். பிற மதங்களை பற்றி அவர் விமர்சிக்கவில்லை. பாரதியாரை கிறுக்கன் பாரதி என்று குறிப்பிடுகின்றார். பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்தும் நூல் என்றும், விபசாரத்தில் ஆரம்பித்து பத்தினித்தனத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையில் முடிந்த பொக்கிஷம் என்றும் ராமசாமி சிலப்பதிகாரத்தை விமர்சித்தார். தமிழ் மொழியை காட்டுமிராண்டி பாஷை என்றார். தமிழ் மொழியில் அறிவியல் வளர்ச்சி இல்லை எனவும் பழந்தமிழ் இலக்கியங்களில் மூட நம்பிக்கைகள் நிறைந்திருப்பதாகவும் அதற்கு காரணம் சொன்னார். வாழ்க்கை வரலாறு 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார். பெற்றோர் சின்னத்தாயம்மை வெங்கட்ட நாயக்கர். 1885 திண்ணை பள்ளியில் சேர்ந்தார். 1891 பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டார். 1892 வாணிபத்தில் ஈடுபட்டார். 1898 நாகம்மையை அகவை 13 மணந்தார். 1902 கலப்பு திருமணங்களை நடத்தி வைத்தார். அனைத்து சமயத்தினர் சாதியினருடன் சேர்ந்து விருந்து கொண்டார். 1904 ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையானார். அக்குழந்தை 5ஆம் மாதத்தில் இருந்தது. பின்னர் குழந்தையே இல்லை. 1907 பேராய இயக்கத்தில் நாட்டம் கொண்டார். ஈரோட்டில் கக்கல் கழிச்சல் நோய் பரவிய போது யாரும் உதவிக்கு முன்வராத நிலையில் துணிந்து மீட்பு பணியாற்றினார். 1909 எதிர்ப்பு கடையில் தங்கையின் மகளுக்கு கைமை திருமணம் செய்து வைத்தார். 1911 தந்தையார் மறைவு. 1949 மணியம்மையை மணந்தார். 1973 உடல்நலம் குன்றி இறந்தார். நினைவகங்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசு ஈவே ராமசாமி நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த ஈரோடு இல்லத்தை பெரியார் அண்ணா நினைவு இல்லமாக்கியுள்ளது. இங்கு ராமசாமியின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அவரின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அவர் போராட்டம் நடத்திய வைக்கம் இடத்தை தந்தை பெரியார் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ராமசாமி அவர்களின் உட்கார்ந்த நிலையிலான 4 அடி உயர திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 400 பேர்கள் அமரக்கூடிய அளவிலான திறந்தவெளி அரங்கம் உள்ளது. நூல் நிலையம் உள்ளது. தலைப்பு மறைக்கப்பட்ட புத்தகம். 1979ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலான அரசு நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் குழு அமைத்து நேத்து சுந்தரவடிவேலுவை ராமசாமி வாழ்க்கை வரலாற்றை சிறுவர்களுக்காக எழுத பணிந்தது. 1000 பக்கம் அளவிலான நூலாக அவரும் எழுதி தந்த பின்னரும் அவை எக்காரணம் கொண்டோ வெளிவரவில்லை.
இவற்றையும் பார்க்க குறிப்புகள். அவ்வளோதான், பெரியாரை பற்றி ஒரு பேஜ் ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு.